சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். உன் மனதில் உள்ள கவலைகளையெல்லாம் நீக்கிவிட்டு உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க இதோ உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகிறாய். உன் பிரச்சனைகளெல்லாம் தீர்க்க நான் ஒரு கதவை திறக்கப் போகிறேன். உனக்காகவே ஒரு கதவு திறக்கப்படும். இது நாள் வரை நீ அனுபவித்த போராட்டங்கள் எல்லாம் ஓயப் போகிறது. நீயும் எத்தனையோ எதிர்மறை சூழல்களை பார்த்து விட்டாய், அனுபவித்தும் விட்டாய். நீயும் எத்தனையோ கஷ்டங்களை பட்டும் விட்டாய். போதும் என் பிள்ளையே, இதோ என்னுடைய இந்த வாக்கை முழுவதுமாக கேட்டுவிட்டு இன்று இரவை கடந்து வா. நாளை மிகப்பெரிய சிக்கல் தீர ஒரு கதவு உனக்காகவே திறக்கப்படும். நிம்மதியில்லாமல் தவிக்கும் என் பிள்ளைக்கு நான் வந்திருக்கிறேன். உன் தகப்பனின் மடியில் சற்று தலை வைத்து நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியலில் உனக்கான ஒரு கதவு திறக்கப்படும். இன்று இரவு என்னுடைய கரங்களால் உன் தலையை வருடி கொடுத்துவிட்டு உன்னை நிம்மதியாக கண்ணுறங்க செய்ய போகிறேன். இதுவரை என் பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு தீர்வையும் என் சாயப்பா எனக்கு கொடுக்கவே இல்லையே என்று ஆதங்கப்படுகிறாயல்லவா? ஆனால் உண்மை அதுவல்ல என் பிள்ளையே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகளையும் உனக்கு காண்பிப்பதற்காகவே நான் இது நாள் வரை உழைத்து கொண்டிருந்தேன். அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். அதனால்தான் சற்று கால தாமதம் ஆகிவிட்டது. ஆனால் அதற்குள் நீயோ என் சாயப்பா என்னை காக்க வரவே இல்லை, எனக்காக எந்த உதவியும் செய்யவே இல்லை, என் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை காட்டவே இல்லை என்று வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய். பிள்ளையே, உன் கண்ணீரை துடைக்க அடுத்த நொடியே உன் கண்முன் வந்து நிற்பேன் உன் சாயிநாதர். அப்படி இருக்கும் பொழுது உன் வேதனையை தீர்க்க நான் வராமல் விட்டு விடுவேனா? உனக்கான மிகப்பெரிய ஒரு பிரகாசமான கதவை திறக்கப் போகிறேன். அந்த கதவு உன் வாழ்க்கைக்கு அனைத்து வழிகளையும் காட்டும். அனைத்து பிரகாசமான வெற்றிக்கான வழிகளையும் அந்த கதவு காட்டும். அது நாளையே உனக்காகவே திறக்கப்படுகிறது. உன் சாயப்பா அதை திறக்கப் போகிறேன். சந்தோஷமாக கண்களை நாளை விடியலில் விழித்துப்பார். உனக்கு அந்த கதவின் வாசல் தெரியும். உனக்காகவே திறந்து விடப்பட்டிருக்கும் அந்த கதவு. இடைவிடாது நித்தம் சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு யாரும் தொடவே முடியாத உயரத்துக்கு உன்னை அழைத்து செல்லப் போகிறேன். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே மெய்சிலிர்த்து நிற்கப் போகும் அந்த தருணம் உன்னை நெருங்கிவிட்டது. நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. கன பொழுதில் உன் கஷ்டத்தை எல்லாம் இன்பமாக மாற்றக்கூடியவர் உன் சாயிநாதர் என்பது உனக்கு தெரியாதா? பின் ஏன் இப்படி கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய்? ஒரு நொடி போதும் உன்னுடைய வாழ்வை மாற்ற. உன் சாயப்பாவிற்கு ஒரு நொடியே போதும். எனவே என் பிரியமே, கண்ணீரை துடைத்துக்கொள். சோகமாக இருக்காதே. இன்பம் துன்பம் கலந்த இவ்வாழ்க்கையில் இன்பம் வரும்பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறாய். ஆனால் துன்பம் நேர்ந்து விட்டால் சோர்ந்து போய் மனவேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறாய். கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இன்பத்தில் ஆடாத நீ துன்பத்தில் ஏன் இப்படி கலங்கி போய் நிற்கிறாய்? உன் மனதை முதலில் ஒருநிலைப்படுத்தி அமைதியை தேடிக்கொள். மனதை எப்பொழுதும் ஒருநிலையாக வைத்துக்கொள். எது வந்தாலும் தாங்கும் சக்தியை உன் மனதிற்கு கொடு. நம்பிக்கையோடு என் முன்னே வந்து அமர்ந்து உன்னுடைய வேதனையையும் உன்னுடைய தேவைகளையும் என்னிடம் சொல். உன் அப்பாவும் அம்மாவாகிய நான் உன் தேவைகளையும் உன்னுடைய வேதனைகளையும்
கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுவிட்டு சும்மா உட்கார்ந்திருப்பேன் என்று நினைத்து விடாதே. உனக்கு தேவையானதை, உன் மனவேதனை குறைப்பதற்கான வழியை நிச்சயமாக உனக்கு காட்டுவேன். காட்டியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். நீ இதுநாள் வரை விட்டதை எல்லாம் எட்டிப் பிடிக்கும் நல்ல முடிவை உன் சாயப்பா உனக்கு தருவேன். தந்தே தீருவேன். உனக்கு வேண்டியதை, நீ என்னிடம் விரும்பி வேண்டி கேட்டதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றித் தரப்போகிறேன். உன் கரங்களை நான் இறுக்கமாக பிடித்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்ற காலம். இன்னமும் என்னுடன் தான் நான் வகுத்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாகவோ தீங்காகவோ நிகழாது. நிகழவும் நான் விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. வாழ்க்கை போய்கொண்டுதான் இருக்கிறது. உன் வாழ்க்கையும் அமைதியாக போய்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உன்னால் தான் அதை ஏற்க முடியவில்லை. மனதை முதலில் ஒருமுகைப்படுத்து. நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையும் மாறும். மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதர். அப்பா மாற்றுவார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும். உனக்கானது, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா என் பிரியமான கண்மணிக்காக நிகழ்த்தியே தீருவேன். இதுநாள் வரை நீ பட்ட துன்பத்திற்கெல்லாம் நல்ல முடிவோடு உன் சாயப்பா வந்திருக்கிறேன். கலங்கிய கண்களோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலோடு காத்து கொண்டிருக்கிறாயல்லவா? இதோ உனக்கான பதில் கூடிய விரைவில் உன் கைகளுக்கு வந்து சேரும். உன் செவிகளில் வந்து எட்டும். கேட்டுவிட்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமான புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறாய். உன் வாழ்வில் பல நல்ல நல்ல திருப்பங்கள் நிச்சயமாக நடைபெறும். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்துவேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன் அல்லவா? அந்த வாக்கை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன். என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டுக் கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். என்னை விட்டு விலகி போகும்படி நான் அவர்களுக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். என்னை நீ ஒரு முறை கேட்டாயல்லவா? சாயப்பா, என்னுடைய பிரார்த்தனைகள் உங்கள் காதில் விழவில்லையா? என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றும் எண்ணமே உங்களுக்கு இல்லையா என்று கேட்டாயல்லவா? என் பிள்ளையே, நான் அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கிறேன். மௌனமாகவே நான் இருக்கிறேன் என்பதற்காக நான் எதையுமே செய்யவில்லை என்று எண்ணிவிடாதே. அனைத்திற்கும் ஒரு நேரம் வரவேண்டும். உனக்கான காலம் வரும் வரை அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன். என்னை நம்பு. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை முழுவதுமாக நம்பு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு வெற்றியே. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் நிகழப்போகிறது. அது நிகழ்வதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் உனக்கே சாதகமாக்கி அதற்கான இறுதி கட்டத்தில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். உன் வேண்டுதல்கள் அனைத்துமே கூடிய விரைவில் உனக்கே சாதகமாகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ என்னிடம் வந்து என்ன கூறப்போகிறாய் தெரியுமா? என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நன்றி மேல் நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நீ கூறத்தான் போகிறாய். வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எனக்கிருந்த வழக்கு பிரச்சனை, குடும்ப உறவுகளில் சிக்கல், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவித்து என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டீர்கள் சாயிநாதரே. நான் இதுநாள் வரை எதற்காக ஏக்கத்தோடு இருந்தேனோ அதை அனைத்தையும் எனக்கு சாதகமாக்கி கொடுத்து விட்டீர்கள் என்று என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீர் சொரியத்தான் போகிறாய். நான் உங்களிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நான் முற்றிலுமாக வெளியே வந்துவிட்டேன்.
கடனெல்லாம் அடைத்துவிட்டு நான் இப்பொழுது சேமிக்கும் அளவிற்கு எனக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுத்துள்ளீர்கள் என்று நீங்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நானே எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத தருணத்தில் எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என்று என்னிடம் வந்து சொல்லப் போகிறாய். நானுமே என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எப்பொழுது என் பிள்ளைகள் கூறுவார்கள் என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பிள்ளைகளிடம் தினமும் நித்தம் அவர்களுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுத்துதான் கொண்டிருக்கிறேன். தினம் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றத்திற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வகையில் என் பிள்ளையாகிய உனக்கும் நல்ல விஷயம் நடைபெறப் போகிறது. கூடிய விரைவில் உன் மாற்றத்துக்கான நேரமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நெடு நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையிலும் என் மனதிலும் நிம்மதி நிலைத்திருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறது எல்லாம் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே நீடித்த செல்வமும் நிலையான உடல் ஆரோக்கியமும் பெற்று சர்வ மங்களமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கே நான் நித்தம் என்னுடைய ஆசிர்வாதத்தை வழங்கி கொண்டே இருக்கிறேன். தினமும் என்னுடைய வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எங்கு இருந்தாலும் உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நடத்தி காட்டுவேன். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன் கஷ்டத்திற்கான இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். என் பிரியமே, வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும், தோல்வி அடைந்தவனும் இடம்பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் இடம்பெறவே முடியாது. நீ வெற்றி பெற்றவனாக இரு அல்லது தோல்வி அடைந்தவனாக இரு. எப்பொழுதும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டே இருக்காதே. இது உன் வாழ்விற்கு நல்லதல்ல. நீ வாழ்க்கையில் செல்ல வேண்டிய இலக்கையும் உன்னால் நிச்சயமாக அடையவே முடியாது. எனவே வெற்றி தோல்வி எது வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இரு, தோல்வி வந்துவிட்டால் அது வெற்றிக்கான முதல் படி என்று எடுத்துக்கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. எப்பொழுதும் மறந்தும் கூட உன் அடியை பின்னோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க எண்ணாதே, முயற்சிக்கவும் செய்யாதே. சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே, எனக்கு மட்டும் வாழ்க்கையில் துன்பங்கள் நிலவிக் கொண்டே இருக்கிறதே, அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்ற ஒரு வழி கூட என் கண்களுக்கு தெரியவில்லையே, இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்று புலம்பாதே, கண்ணீர் சிந்தாதே. காலையில் அதிகாலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இரை இறக்கும் இடம் தெரிந்தா அது பறக்கிறது? இறப்பதற்கு வேண்டுமானால் ஒரே ஒரு நொடி துணிச்சல் போதுமானதாகவே இருக்கும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை நீ வாழ முடியும். உனக்கான பாதையை முதலில் கண்டுபிடி. அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொள். உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு என் குழந்தையே. விடியும் வரை நமக்கு தெரிவதில்லை நாம் காண்பது கனவுதான் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கையே முடியும் வரை நமக்கு தெரிவதும் இல்லை, புரிவதும் இல்லை வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று. பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி துவங்க ஆரம்பிக்கிறது.
புன்னகை துவங்கும் இடத்தில் வாழ்க்கையும் துவங்க ஆரம்பிக்கிறது. அதே போல அன்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அனைத்துமே கிடைக்கின்றது. உப்பையும் உறவையும் அதிகமாக எடுத்தால் உணவும் சரி உறவும் சரி கசந்துதான் போய்விடும். எனவே எதையுமே அதிகமாக யோசிக்காதே. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதில் மட்டுமே உன் சிந்தனையை செலுத்து. மிகப்பெரிய மாற்றம் உன்னை தேடி வரும். இதற்கு உன் சாயப்பா தான் சாட்சி. என் அன்பு குழந்தையே, புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வது உண்டு. ஆனால் வெறும் தோல்விகள் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது குழந்தையே? உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். வேறு எவராலும் உன்னுடைய வாழ்க்கையை வாழவே முடியாது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழு. முயற்சி செய்து கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து எறிந்துவிடு அல்லது தவிர்த்து விட்டு சென்று விடு. உன் வாழ்வு எப்பொழுதும் உனக்கு இன்பமயமாகவே இருக்கும். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. ஏன் உன் மனதில் இத்தனை போராட்டமும் இத்தனை குழப்பமும்? எதற்குமே அஞ்சாதே, பயப்படாதே, குழம்பாதே, கண்ணீர் சிந்தாதே. நான் தான் இருந்து கொண்டே இருக்கிறேனே உன் அருகில். வாழும் வாழ்க்கை மிக கடினமாக இருக்கிறது. எப்படி இந்த வாழ்வை நகர்த்தி கொண்டு செல்வது என்ற எந்த யோசனையும் என்னிடம் இல்லாமல் தான் நான் இருக்கிறேன். என்னுடைய வாழ்வு ஒரு திசையில் செல்கிறது. நாளும் அதே திசையில் தினம்தோறும் சென்று கொண்டிருக்கிறேன். அப்படி சென்று கொண்டே இருக்கிறேனே தவிர எனக்கென்று என்ற ஆசையும் எந்த ஒரு நிகழ்வுகளும் நிகழ்ச்சிகளும் இல்லாமல் தான் என் மனம் அப்படியே இருக்கிறது. என்னுடைய வாழ்வு எதை நோக்கி பயணம் செல்கிறது என்று எனக்கே தெரியவில்லை சாயிநாதரே. எனக்கான நல்ல வழியை, எனக்கான நல்ல பாதையை வழிவகுத்து தாருங்கள் சாயிநாதரே என்று நீ என்னிடம் மன்றாடுவதும் எனக்கு புரிகிறது. என் அன்பு குழந்தையே, இன்று நீ உணரும் ஒவ்வொரு வழியும் நாளை நீ உணரப்போகும் வரமாகவே உனக்கு இருக்கும். உன்னுடைய வழியே உன் பயணத்திற்கு எரிபொருளாக இருக்க வேண்டும். அற்புதமான ஒன்று நம் வாழ்வில் அரங்கேறப் போகிறது என்ற ஒன்றை நம்பிக்கையோடு நம்பு என் குழந்தையே. உனக்கு பக்க பலமாக என்றும் உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். உன்னை ஒரு நொடிவிடம் நான் விட்டு விலக மாட்டேன். உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்களெல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உன்னிடமிருந்து தீர்ந்துவிடும். உன்னுடைய வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்துவிட்டேன். உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. எல்லையற்ற மகிழ்ச்சியை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். நான் அதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லாம் முடியும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். சிந்தனையில்தான் இருக்கிறேன் எப்பொழுதுமே. விரைவிலே உன் எண்ணங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும். உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு நாட்களை நகர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வு மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தை கவனமாக கவனி. உன் வாழ்வில் மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் குழந்தையே. இதுநாள் வரை நீ இருந்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். இரட்டிப்பு சந்தோஷம் உன்னை சூழப்போகிறது. ஏதாவது உன்னை சூழ்ந்துவிட்டால், ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விட்டால், தோர்த்து போய்விட்டேன் என்று நன்றாக அழு. அதில் தவறு ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஆனால் நான் தாழ்ந்து போகவில்லை, தோல்வி அடையவில்லை என்ற நம்பிக்கையோடு மீண்டும் எழுந்து நில். அதுதான் உன் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். முயற்சி செய்து கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு. உயர்ந்த நிலையை நிச்சயமாக நான் அடைவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்குள் தன்னம்பிக்கையை வளர்க்கவே, நம்பிக்கையை கொடுக்கவே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் குழந்தையே. உன்னை எப்பொழுதும் நான் வீழ விடமாட்டேன். உன்னுடைய கவலை, துக்கம், சோதனை, கண்ணீர், விரக்தி,
வேதனை அனைத்தையும் உன் சாயப்பா நான் அறிவேன். எது நடந்தாலும் கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தத்தை நான் உனக்கு கொடுப்பேன். காத்திருக்க கற்றுக்கொள். அனைத்திற்குமே எல்லாவற்றுக்குமே ஒரு உரிய நேரம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதிதான் குலையுமே தவிர வேறு எதுவுமே நல்லதாக நடக்கப் போவதே இல்லை. எனவே காத்திரு, பொறுமையாக காத்திரு, காத்திருக்க பழகிக்கொள். மனசாட்சியோடு வாழ கற்றுக்கொள். தீர்வு சொல்வதற்கு இங்கு எவருமே நல்லவர்களும் அல்ல. மற்றவர்கள் சொல்லும் தீர்வுகளை கேட்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு, உணர்ந்து நடந்து கொள்வதற்கு நீ தீயவனும் அல்ல. என்னுடைய அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறி உன் வாழ்வு புதுமையாக, சந்தோஷமாக, மங்களகரமாக, பிரம்மாண்டமான வளர்ச்சியை நிச்சயமாக பெறப்போகிறது. திக்கு முக்காடப் போகிறாய் சந்தோஷ கிளைப்பில். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவுமே என்னை மீறி நடக்கவும் நடக்காது, உன்னை நெருக்கவும் முடியாது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ செல்லுமிடமெல்லாம் பக்க பலமாக, உறுதுணையாக, 8 திக்கிலும் இருந்து உன்னை நான் வழிநடத்தி கொண்டிருப்பேன். உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை ஒரு நொடியும் மறந்து விடாதே. உன்னை தேடி நல்ல செய்தி விரைவில் வரும் குழந்தையே. உன் உள்ளமும் இல்லமும் மகிழும்படி ஒரு நல்ல நிகழ்வு உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன். நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழும் வரை நான் ஓய மாட்டேன். எப்பொழுதும் துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டதே என சோர்ந்து விடாதே. காத்திருக்க கற்றுக்கொள். காத்திருக்கும் வரை உனக்கான பொக்கிஷம் அதிகமாகவே உன்னை சூழும் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. இந்த சாயின் வாக்கு என்றுமே தவறுவதில்லை பிள்ளையே. ஊரே உன்னை பார்த்து வியக்கும் அளவிற்கு என்னுடைய அருள் உன்னிடம் எப்பொழுதுமே இருக்கும். அளவற்ற சந்தோஷத்தை ஆனந்தமாக அடையப் போகிறாய். நல்லதோ கெட்டதோ, தீமையோ நன்மையோ, நீ எதை செய்தாலும் அதற்கான விளைவு நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன்னை வந்து அடைந்தே தீரும். எத்தனை கைகள் உன்னை தட்டிவிட்டாலும், உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் உடனே நம்பிக்கையோடு எழுந்திரு. நம்பிக்கை என்ற கை உன்னிடம் இருக்கும் வரை எப்பொழுதுமே நீ தோற்க மாட்டாய். தோற்று போகவும் நான் விட்டுவிட மாட்டேன் குழந்தையே. இனி உன் வாழ்வு சிறப்பாகவே மாறப் போகிறது. எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாகவே வைத்துக்கொள். அது சந்தோஷமான நிகழ்வானாலும் சரி, கஷ்டமான நிகழ்வானாலும் சரி, மனதை நிதானமாக வைத்திருப்பவன் எப்பொழுதுமே வாழ்வில் வெற்றியை மட்டுமே அடைவான். வெற்றி மட்டுமே அவனை சூழ்ந்து இருக்கும். நமக்காகவே விடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. விடியல் உனக்காகவே விடியும். ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும், எது உன்னை சுற்றி நடந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன் வேலையை செய்து கொண்டே இரு. கஷ்டங்களை தவிடு பொடியாக்க நான் வருவேன். உன் கஷ்டங்களை தவிடு பொடியாக்க நான் நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக, ஆனந்தமாக உன் வாழ்க்கையில் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். உன் வாழ்வில் முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. அந்த திருப்பத்திற்கான விடியல் உனக்காகவே விடியப் போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமே. அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. பெற்றுக்கொள்ள தயாராகு, ஆயத்தமாகு. உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களெல்லாம் நீங்கி செல்வம், ஆனந்தம், சந்தோஷம், நிம்மதி எல்லாம் உன் வாழ்வில் நிறையப் போகிறது. அந்த காலத்தை எட்டிவிட்டாய் என் பிள்ளையே. தைரியமாக இரு. போனது போகட்டும், விட்டுவிடு.
இன்று முதல் என்னுடைய சிரித்த முகம் போல் உன் வாழ்க்கையும் சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, நான் உன்னோடுதான் இருக்கிறேன். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளே. நிச்சயமாக வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். கடல் அலை போல் 1000 துன்பங்கள் உன்னை சூழ்ந்து வந்தாலும், உன்னை சூழ்ந்து கொண்டு நின்றாலும் கூட